ஓம் சக்தி பராசக்தி. இப்போ நீங்கள் பார்க்கறது செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலோட கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடு பண்ண கலை நிகழ்ச்சிகள். ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் கலை நிகழ்ச்சிகள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. கும்பாபிஷேகம் அப்படின்றது ஒரு டிவோஷனலான விஷயம், ஸ்பிரிச்சுவலான விஷயம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு மக்களோட மனசில் பதியணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ஒரு சந்தோஷமான திருவிழா அப்படின்றது அவங்க மனசில் பதியணும். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற கடவுளை நம்ம கோயிலுக்கு வரவேற்கிறோம். அப்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அந்த சுற்றுப்புறம். அதுக்காக தான் கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சு ஜனங்களை வரவழைச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறது அப்படின்றது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் நம்ம செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 3 நாள் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த 3 நாட்களில் மொதல் நாள் ரொம்பவே சிறப்பாக நடந்தது. என்னன்னு பார்க்குறீங்களா? விஜய் டிவி புகழ் ராஜலக்ஷ்மி செந்தில் தம்பதியினரோட இசை விழா. ஆமாங்க, செந்தில் ராஜலக்ஷ்மி அவர்கள் தம்பதி சமேதரா வந்திருக்கிற ஜனங்கள் அத்தனை பேர் முகத்திலையும் சந்தோஷத்தை கொண்டு வந்தாங்க. பாட்டு பாடுறது, நகைச்சுவையாக நடித்து காமிக்கிறது மட்டும் இல்லாமல் உலக சாதனை செஞ்ச கலைஞர்களையும் கூடவே கூட்டிகிட்டு அவங்களையும் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. சந்தோஷமா எல்லாரும் ரசிச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றி பாராட்டி செவ்வாய்ப்பேட்டையில அற்புதமான குழந்தைங்கள சூப்பரா ஆடிங்க. மேடையை தொடுற அளவுக்கு அவ்வளவு உயரத்துக்கு ஒரு மனுஷன் இப்ப வருவாரு. ஆமா, அதுக்கு முன்னாடி 2 பாடல் நம்ம கொடுக்க போறோம். ஆமா, அவர் சிறப்பா பெரிய விஷயமா இருக்கும். இவ்வளவு உயரத்துல கட்டையை கட்டி கொண்டு துள்ளி குதிச்சு ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்டக்கலையை வழங்கிய ஆமா அன்பு மைப்புனர்
கலைமாமணி கோவிந்தராஜ் அவர்களுக்கு அனைவர் சார்பாக ஒரு பலத்த கைத்தல் கொடுத்து அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னென்ன விளையாட்டு கருப்பையா வாடா கருப்பையா நாவடி கருப்பையா சந்தன கருப்பையா சங்கரனுக்கு கருப்பையா எங்க மாளிக பார எங்க பேட்டை வாழும் எப்படி டைம் போனது அப்படின்னு யாருக்குமே தெரியாத மாதிரி அவ்வளவு நேரமும் ஜனங்க ரொம்ப சந்தோஷமா கண்டு கழிச்சாங்க. இதோட முதல் நாள் நிகழ்ச்சி நிறைவடைஞ்சது. அது இல்லாம நான் ரொம்ப நேரம் பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பெண்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நின்று பார்த்துருக்கீங்க. எப்படிதான் நீங்க நிற்கிறீங்க? எனக்கு கால் வலிக்குது, ஆண்களுக்கு அவங்களுக்கு கால் வலிக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க அவ்வளவு நேரம் நின்று பார்க்க ரொம்ப சிரமம். அதுலயும் வந்துட்டு எல்லாருமே வந்து இவ்வளவு நேரம் இருந்து பார்த்து ரசிக்கிறது எனக்கு அதோட சந்தோஷம், அங்கீகாரம் வேற எதுவுமே இல்லை. 2ஆம் நாள் நிகழ்ச்சியா பின்னணி பாடகர் வேல்முருகன் அவர்களும் ஸ்டாண்டப் காமெடியன் கோவை அசோக் அவர்களும் நம்மளோட செவ்வாய்ப்பேட்டை புகழ் சம்பா நடன குழுவோட சேர்ந்து அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு பாட்டு, ஒரு நடனம், ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு மாத்தி மாத்தி தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மண்மணக்கும் குரலுக்கு சொந்தக்காரர் விருது வாங்கிட்டு நேர வந்த முதல் மேடை இந்த மேடை தான் பப்ளிக்ல. அதுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்ட கொடுங்க. இவருடைய வரலாறு விக்கிபீடியால போய் படிச்சீங்கன்னா 2 நாள் ஆகும், அவ்வளவு வச்சிருக்கிறார் மனுஷன். இப்படி எல்லாம் சொல்ல சொன்னா ஒரு 500 ரூபாய் கிடைக்கணும்னு சொல்லிங்க, உண்மையை தான் சொன்னேன். இன்னைக்கு எல்லாம் போய் பேச முடியாது, கூகுள்ல போய் தட்டினீங்கன்னா போதும், எல்லாமே கிடைக்கும் நான் சொன்னேன். ஒருத்தன் தட்டிக்கிட்டே இருக்கான், எங்க சார் போன வாரம் போன கொண்டாட்டிய காலம் பேர் அடிக்கிற வரலங்கிறான். எப்படி அடிக்கணும் அதை பாருங்க. நான் எந்த அளவுக்கு மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா
நிறையாத நிறைய வைக்கும் நிறைகளெல்லாம் பறிக்க வைக்கும் ஒன்ன நினைச்சபடி ஒன்ன இருக்கும்படி மீண்டும் வரலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சம்பா நடனக்குழுவில் டான்ஸ் கற்றுக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஸ்டேஜில் நடனம் ஆடும்போது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேல்முருகன் அவர்கள் பாட்டு பாடும்போது கூடவே சேர்ந்து சம்பா நடனக்குழுவும் டான்ஸ் ஆடினாங்க. இப்படிப்பட்ட சந்தோஷமான நிகழ்ச்சிகளோட 2வது நாள் கலை நிகழ்ச்சி முடிவடைஞ்சது. இப்போ நம்ம 3ஆம் நாள் கலை நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் நாளில் சிவகுரு யோகாசன சாலை அப்படின்ற குரூப்ல இருந்து பல குழந்தைங்க வந்து அற்புதமாக நம்ம முன்னாடி யோகா செஞ்சு காமிச்சாங்க. ஒவ்வொரு குழந்தையும் யோகா செய்யும்போது நமக்கே யோகா கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையே வந்துடுச்சு. அத்தனை குழந்தைங்களுக்கும் நம்ம ஜனங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. இதை தொடர்ந்து என்னோட ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி இருந்துச்சு. ஆமாங்க, வீராணம் எஸ் சபரி ஆகியனா சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றியும் ஆதிசங்கரோட 18 மகா சக்தி பீடங்கள் உருவான கதையையும் பல ஆன்மீக கதைகளையும் இந்த ஆன்மீக சொற்பொழிவில் நான் பேசினேன். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னோட பேச்சை தொடங்குறேங்க. நான் உங்க வீராணம் எஸ் சபரி. நான் வந்து சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இங்கதான் நம்ம பிறந்து வளர்ந்துருக்கோம் அப்படின்னா எங்கெங்கயோ ஊரெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் செஞ்சா 50 மார்க், இதெல்லாம் செய்யாத அப்படின்னா 50 மார்க். நம்ம வாழ்க்கையில வாழ்றது போது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்ப சிவபெருமான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தாக்ஷாயினியும் அந்த யாகத்துக்கு போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா தாக்ஷாயினி என்ன சொல்றாங்கன்னா, நான் போயே தீர்வேன், எங்க அப்பா நடத்துற யாகம், அவர் உங்களை கூப்பிடாதது தவறுதான், நான் போய் அவருக்கு புரிய வைக்கிறேன், நான் போய் அவருக்கு புரிய வச்சு நீங்க செய்தது தவறு அப்படின்னு நான் சொல்றேன், அதே மாதிரி உங்களை நான் திருப்பி உங்களை நான் கூப்பிட சொல்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இங்க நான் இருக்கேன், இதுவும் டிவியில பாக்குறது ஒண்ணுதான்னா ஒண்ணு மாதிரி தெரியும், ஆனா அது ஒண்ணு கிடையாது. இங்கதான் நான் உண்மையா இருக்கிறேன், அங்க வந்து என்னோட பிம்பம் தான் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் தான் ஐயப்பன். அந்த ஐயப்பனோட சக்தியை இங்க இருக்கிறவங்களும் தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக கும்பாபிஷேகம் பண்ணி பிரபஞ்சத்துக்கு சொன்ன ஒரு கதையை ஒரு நாடகமா நடத்தி காமிக்க போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா நம்பிக்கை வைக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீகத்துல. அந்த நம்பிக்கை வைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் நாடகமா நாளைக்கு ஊர்வலத்துல நம்ம எல்லாருமே நம்ம பக்தர்களே நடிச்சு காமிக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க எல்லாருக்காரையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவை தொடர்ந்து சி நாகராஜன் பாகவதர் அவர்களோட பக்தி இன்னிசை நிகழ்ச்சி நடந்தது. விநாயகா
விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா 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 விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா 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 இதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களோட பஜனை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போதே பக்தர்கள் பல பேர் முன்னாடி எந்திரிச்சு சந்தோஷமா நடனம் கூட ஆடினாங்க. இந்த நிகழ்ச்சியோட 3 நாள் கலை நிகழ்ச்சிகள் முடிவடைஞ்சது. இந்த 3 நாள் கலை நிகழ்ச்சிகளோட லைவ் லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்க அத்தனை பேரும் பயன்பெறலாம். ஓம் சக்தி பராசக்தி. IVC Studios. We ensure your happiness.